நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ உன் பாஸ் கிட்ட லீவ் சொல்லிட்டியா? டேட் சொன்னாதானே நான் லீவ் போடுறதுக்கு. ஆமா, நான் டேட் சொன்னாதான் நீ லீவ் போட முடியும். வீசா கிடைக்கட்டும், அப்புறம் நீ உன் பாஸ் கிட்ட சொல்லிக்கோ. வீசா கிடைச்சிடுமா? சந்தேகமா? சந்தேகம். எதை எடுத்தாலும் சந்தேகம் உனக்கு. இதுதான் உன்கிட்ட பிரச்சனை. எனக்கு எதை எடுத்தாலும் சந்தேகம். சீக்கிரம் வந்துடுமான்னு கேட்டா அதுக்கே இவ்வளவு சீரியஸ் ஆவறீங்க? அத கேட்டியா? ஆமா, லண்டன் போறதுக்கு ஃளைட் சார்ஜஸ் எவ்வளவு? அது என் டிக்கெட்டுக்கு நானே பணம் கொடுத்துட்டேன். என்ன ரொம்ப கேவலப்படுத்துற நீ. உனக்கு நான் டிக்கெட் வாங்க மாட்டேனா? வாங்க கூடாதா? அங்க போய் நான் ஒரு தனி ரூம் எடுத்துக்கிட்டு தனியா இருக்கேன்னு சொல்வேன். இது பாருங்க, அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. நான் ஐஸ்வர்யா கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்துருவேன். எனக்கு எதுக்கு ரூம்? முடியாது. என்ன முடியாது? நீ டிக்கெட் வாங்க கூடாது, நான் தான் டிக்கெட் வாங்குவேன். என் பணம் உன் பணம் மாதிரி தானே செல்வி. எல்லாம் சரி, நீங்க சுயமா சம்பாதிக்கிறதுனா பரவாயில்ல. ஓசில வர பணம் எனக்கு எப்படி எடுப்பீங்க? அப்படி நீ நினைக்கிற. என் ஃப்ரெண்டு கூட நினைக்கலாம், ஆனா நான் அப்படி நினைக்கல. கடனா தான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு சல்லி காசு விடாம வட்டியோட அவங்கிட்ட திருப்பி கொடுத்துருவேன். எப்படி கொடுப்பீங்க? அவன் கொடுத்த பணத்துல ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பேன், அப்புறம் கோடி கோடியா கொட்டும். ஓஹோ, கொட்டணும்னா அப்படியே அள்ளிட்டு போய் கொடுப்பீங்களா? கிண்டல். நீ கிண்டல் பண்ற, அவ கிண்டல் பண்றா, மாத்தி மாத்தி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன தெரியும், எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. நீ ஒர்க் பண்றது விஸ்வநாத் அவரோட PA பெரிய இடம். அதனால மத்தவங்க எல்லாரையும் பார்த்தா உனக்கு அலட்சியமா இருக்கு. சரி சரி, பாத்துக்கிறேன். இருக்கு, 2 பேருக்கும் இருக்கு. அம்மா, அவர் எடுத்துட்டு போய் திருப்பி எங்கேயாவது போட்டு போறாரு. வாங்கி வைங்க. எல்லாம் எனக்கு தெரியும், பரவாயில்ல. நீ போய் படி. ரொம்ப கைராசிக்காரங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க காஃபி சாப்பிட்டுட்டு இருங்க. அம்மா பூஜையில இருக்காங்க. சரி, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரி, நீங்க சாப்பிடுங்க. கலாமா, நான் வந்த விஷயத்தை மேடம் கிட்ட சொன்னீங்களா? சொன்னேன், உங்களை அடுத்த வாரம் வர சொன்னாங்க. அப்படியா? சரி, நான் அடுத்த வாரம் வந்து பார்க்கறேன். வாங்க, நீங்க சாப்பிடுங்க. அம்மா சரிங்க. இப்போ வந்துருவாங்க. சரி. வாங்க வாங்க, வணக்கம். உட்காருங்க. அது என் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் பிறந்த நாள். கோயிலுக்கு போயிட்டு தான் கிளம்புவேன். அதான் இங்கே வர சொல்லிட்டேன். அவங்க வாழ்க்கை நல்லபடியா அமையணும். என்னதான் பணம் இருந்தாலும் கடவுளோட அனுகிரகம் தான் இன்னும் முக்கியம். நான் எப்படி இன்னைக்கு லேட்டா தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். சோ அதான் உங்களை வீட்டுக்கே வர சொல்லிட்டேன். உங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரே நாள் பர்த்டே மேடம். ஆ. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேடம். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன பேசதானே வந்திருக்கீங்க? சும்மா ஃப்ரீயா பேசுங்க. சொல்லுங்கம்மா, என்ன சொல்லுங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு மேடம். இன்னும் குழந்தை இல்ல. என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணீங்களா? இன்னும் இல்ல மேடம். 10 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ண வேண்டாமா? பண்ண விரும்பலைங்க மேடம். ஏ? ஒண்ணு குறை இருந்தா என்கிட்ட இருக்கணும், இல்ல இவகிட்ட இருக்கணும். யாராவது ஒருத்தர்கிட்ட குறை இருக்கலாம் இல்லையா சார்? குறை என்கிட்ட இருந்தா என்னால தாங்கிக்க முடியாது, அவகிட்ட இருந்தா அவளால தாங்கிக்க முடியாது மேடம். சொந்த பந்தங்கள்லாம் எங்க மனசை நோகடிக்கிற மாதிரி பேசுவாங்க. அதனால எங்க சந்தோஷம் போயிடும், பாசம் போயிடும், அன்பு போயிடும். அதனாலதான் மேடம் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி டாக்டர் பார்க்காம இருந்துட்டோம். அது மட்டும் இல்லைங்க மேடம், குறை இவகிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா எங்க வீட்டுல எனக்கு வேற மேரேஜ் பண்ணணும்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேச ஆரம்பிச்சிடுவாங்களா? பேசியே கொன்னுடுவாங்க. எங்க குறைங்கிறது கடவுள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு வருதா? நான் டாக்டர் கிட்ட போகாம இருந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம் மேடம். ஆனா ஒரு குழந்தை வேணுங்கிற ஃபீலிங் இப்ப எங்க 2 பேருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்கிற முடிவு ஏதாவது எடுத்திருக்கீங்களா? இல்லைங்க மேடம், நீங்க டெஸ்ட் டியூப் மூலமா நிறைய பேருக்கு குழந்தை பிறக்க வச்சிருக்கீங்க, எத்தனையோ குடும்பத்துக்கு விளக்கேத்தி வச்சிருக்கீங்க. அதனாலதான் உங்களை பார்க்க வந்தோம் மேடம். டெஸ்ட் டியூப் குழந்தைனாலும் 2 பேரையும் டெஸ்ட் பண்ணணுமே. ஆமாங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ அம்மா. என் பசங்க. ஹாய். God bless you. பொது எந்திரி. அம்மா,
எனக்கு எப்பயும் வருஷம் ஒண்ணு கொடுப்பீங்கல்ல, அது கொடுங்க. ஓகே, தேங்க் யூ. எனக்கு இது போதும். அவனுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, பெரிய லிஸ்டே வச்சிருப்பான். என்ன கண்ணா? எனக்கு பென்ஸ் கார் வேணும். டேய், உனக்கு பென்ஸ் கொஞ்சம் ஓவரா இல்ல? நீ எல்லாம் பென்ஸ்ல போனா பென்ஸுக்கே கேவலம். அதுக்கெல்லாம் ஒரு பர்சனாலிட்டி வேணும்டா. போட்டனா ஒரு ஐஸ்வர்யா ராய். ஏய், நீ சொன்னாலும் சொல்லலனா நான் ஐஸ்வர்யா ராய் தான். அம்மா பாருங்க இவன் எப்படி பேசுறான். அவதமா என்ன வம்புக்கு இழுக்குறா? ஏய் ஏய் ஏய், யூ சண்டை போடாதீங்கடா, சண்டை போடாதீங்க. ஏய், பேஷண்ட் இருக்காங்க, சண்டை போடாதீங்க. ஓகே, இது பாருங்க, நீங்க எப்படி இருந்தாலும் என் கண்ணுக்கு அழகுதான். மணி, நீ கேட்டியே, அது ஓகே. அம்மா இது Thanks, ரொம்ப ஓவர்மா. ஏய், சும்மா ரெடி. இது பாருங்க, நீங்க பிரேக்ஃபாஸ்ட் போங்க, நான் ஜாயின் பண்றேன். ஓகேமா. சாரி. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா மேடம்? எல்லா குழந்தைகளும் அழுதுகிட்டே பிறப்பாங்க. நீ என்ன சிரிச்சுக்கிட்டே பிறந்தியான்னு எங்க வீட்டுக்காரர் கூட என்ன கிண்டல் பண்ணுவாரு. இந்த சிரிப்பு மட்டும் என்னை விட்டு எப்பவும் போகாது. ஏற்கனவே 6 கார் இருக்கு, இன்னொரு கார், அதுவும் பென்ஸ் கார் வேணும்னு கேட்டதும் கொஞ்சம் கூட கோவமே படாம சரின்னு சொல்றீங்களே மேடம். நம்ம சம்பாதிக்கிறலாம் யாருக்குங்க? குழந்தைகளுக்காக தானே. உண்மைதான் மேடம், அதை நாங்க இப்ப உணர்றோம். பிள்ளைங்க இல்லாத வாழ்க்கை பிடிப்பே இல்லாத வாழ்க்கை மாதிரி தெரியுது. நாம யாருக்காக சம்பாதிக்கிறோம்னு யோசிச்சா விரக்தியா இருக்கு, வெறுப்பா இருக்கு மேடம். அப்போ ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கங்க. எத்தனையோ அநாத ஆசிரமங்கள் இருக்கு. அழகா ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாம். உங்களுக்கும் ஒரு குழந்தை கிடைச்ச மாதிரி இருக்கும், அந்த குழந்தைக்கும் ஒரு அப்பா அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா? தத்து எடுத்து வளர்க்குற குழந்தை நம்ம கிட்ட உண்மையா பாசமா இருக்குமா மேடம்? பெத்த பிள்ளைங்க பாசமா இருப்பாங்கன்னு என்ன நிச்சயங்க? எத்தனை பிள்ளைங்க பெத்தவங்களை மதிக்கிறாங்க? தாய் வயித்துல பிறந்தா பெத்த குழந்தைன்னு சொல்றோம். தத்தெடுக்கிற குழந்தையும் ஒரு தாய் வயித்துல தானே பிறக்குது. எனிவே, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் உங்களை அப்புறம் பாக்குறேன். ஓகே மேடம், வணக்கம். நாங்க வரோம். வாமா. என்ன ஜிஜே, என்ன ஏமாத்துறீங்களா? பணம் கேட்க உங்களுக்கு ஒரு காரணம் வேணும். சார், பணம் வேணும். ஆனா இப்ப எனக்கு அதை விட பெரிய பிரச்சனை. அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? செல்வி என் கூட வந்தே அவன் அடம் பிடிக்கிறான், உயிரை வாங்குறான். அதான் உயிர் எடுத்துடலாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. சார், உயிர் எடுக்கிறதுல இருக்காதீங்க. செல்வியை கூட்டிட்டு வரதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லுங்க. ஜிஜே, நம்ம லண்டன் போல மலேசியா போறோம். நம்ம லண்டன் போறதா இருந்தா செல்வியை கூட்டு போலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஏமாத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். நம்ம மலேசியா போறோம் கிளம்புறப்ப தெரிஞ்சதுன்னா நம்ம ஏமாத்துறோம் செல்விக்கு தெரிஞ்சிடும். செல்வி நம்ம கூட வரக்கூடாது. வரக்கூடாதுன்னா ஏதாவது ஐடியா கொடுங்க. 5 கோடி ரூபாய் நானே தரணும், ஐடியாவும் நானே தரணும். கோச்சுக்காதீங்க. ஏன்? சரி சார், நீங்க சொல்ல வேணாம், நான் பாத்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன், விடுங்க. ஜிஜே, செல்வியோட பாஸ்போர்ட்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு, விசா கிடைக்கலன்னு சொல்லுங்க. அதுவும் இப்ப சொல்லாதீங்க, லாஸ்ட் மினிட்ல சொல்லுங்க. யா, தட்ஸ் குட். இதை முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ஏன் திடீர்னு வர சொன்ன? எப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? என்ன வித்யா, இப்ப எதுக்கு கல்யாணத்தை பத்திலாம் கேக்குற? நான் ஒன்னும் திடீர்னு கேட்கல, பல தடவை உன்கிட்ட கேட்டுட்டேன். நீயும் உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறேன்னு பல தடவை சொல்லிட்டேன். உனக்கே தெரியாதா? எங்க அப்பா அடிக்கடி ஃபாரின் போயிடுறாரு பிசினஸ் விஷயமா. அம்மா எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்காங்க. அவங்க கிட்ட ஃப்ரீயா பேச முடியலையே. அவங்க எப்ப ஃப்ரீயா இருந்து நீ எப்ப பேசுறது, நம்ம கல்யாணம் எப்ப நடக்கிறது? அவங்க எப்பவுமே பிஸியா தானே இருக்காங்க. நான் உன்னை ஏமாத்துறேன்னு பயப்படுறியா? எப்பவுமே பொண்ணுங்களுக்கு தானே அந்த பயம் இருக்கும். மணி, உங்க ஸ்டேட்டஸ் வேற, எங்க ஸ்டேட்டஸ் வேற. ஹே, நான் உன்னை வசதியை பார்த்து காதலிக்கல. உன் வசதி தான் எனக்கு பயமா இருக்கு.
இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு சொல்லு. இத பாரு, இப்ப கூட எங்க அப்பா வீட்டில் இல்லை, லண்டன்ல இருக்காரு. அவர் வந்ததும் கண்டிப்பா நான் பேசுறேன், சரியா? உங்க அம்மா இங்க தானே இருக்காங்க. நீ தேவையில்லாம என் மேல சந்தேகப்படுற வித்யா. சந்தேகம் அவளுக்கு இல்ல மாப்பிள, எனக்கு தான். உங்க அப்பா இந்தியாவிலே இருக்கிறது இல்ல, அவ்வளோ பிஸி. உங்க அம்மா வீட்லயே இருக்கிறது இல்ல, அவ்வளோ பிஸி. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க? இன்னைக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு இங்க இருந்து போங்க. நான் உங்களை போக விட மாட்டேன். இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. என்ன நானும் உங்க பொண்ணை ஏமாத்திட்ட மாதிரியே பேசுறீங்க? அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றோம். நீங்க 2 பேரும் பழகுற விஷயம் இந்த ஊருக்கே தெரியும். அதை மீறி நான் வேற மாப்பிள்ளைய பாக்குறேன்னு சொன்னா இவ செத்துருவேன்றா. சந்தோஷமா வாழ வேண்டிய வயசுல இவ சாவணும்ன்றீங்களா? இப்படி பதிலே சொல்லாம இருந்தா எப்படி மாப்பிள்ள? இல்ல மாமா, இப்ப எனக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? எனக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு வயசு ஆகலையா மாமா? நான் சொன்னேன் இல்லையாமா, நான் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரியே நடக்குது பார். கல்யாணம் பண்றதுக்கு வயசு இல்ல, ஆனா காதலிக்கிறதுக்கு வயசு இருக்கோ? என்ன காதலிக்கிறேன்னு போய் சொன்னியா? என்ன ஏமாத்த பாக்குறியா மணி? என்ன வித்யா, நீ ஏன் இப்படி பேசுற? மழுப்பாத. எங்க அப்பா சொல்ற மாதிரி நீ என்ன ஏமாத்த பாக்குற. நான் அப்படி இல்ல வித்யா, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்ன வித்யா, நீ எப்படி பேசினா எப்படி? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. நம்ம மாப்பிள்ளையே என்ன கேட்டுட்டோம்? கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்டோம், அவ்வளவுதானே? அதானே? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தானே கேட்டாங்க. இன்னைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. வித்யா, நான் அப்படி இல்ல வித்யா. ஏன் இப்ப திருத்திருன்னு முடிக்கிற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா? என்ன வித்யா எப்படி பேசுற? நான் முன்ன அப்படியே லவ் பண்ணோம். நான் உன்னை ஏமாத்த மாட்டேன் வித்யா, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் வித்யா. இது எப்படி எங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு நான் வழி சொல்றேன் மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு போய் சம்மதம் கேட்டா தானே பிரச்சனையே. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னுட்டா எப்படி? இத பாருங்க மாப்பிள்ள, என் பொண்ணு ஜாதகப்படி அவ 20 வயசுல கல்யாணம் ஆகி செட்டில் ஆகணும். அப்படி பார்த்தா நாளைக்கு அவளுக்கு 21 வயசு ஆரம்பிக்குது. 21 வயசுல அவளுக்கு கல்யாண யோகம் இல்ல, 22லயும் இல்ல. 2 வருஷம் காத்திருக்கணும். அதுக்குள்ள உங்க மனசு மாறாதுன்னு என்ன நிச்சயம்? அதனால இன்னைக்கே கல்யாணம். என்ன மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? அம்மாடி, நான் எதை செஞ்சாலும் உன் நன்மைக்கு தான் செய்வேன், அதை புரிஞ்சுக்கோ. சரின்னு சொல்லு, சரின்னு சொல்லு மணி. எதுக்கு யோசிக்கிற? சரின்னு சொல்லுடா, சொல்லு. சரி மாமா. என்ன மாப்பிள்ள? மாமா, எங்க வீட்டுல ஒத்துக்கலன்னா? அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றோம். இன்னைக்கே இப்பவே என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறீங்க. என்னடா சரி மாமா, ஏதாவது கோயிலையாவது வச்சு பண்ணலாமே. கோயில் தானே, ரெடி. மாமா,
கல்யாணத்துக்கு ஒரு 4 பேரையாவது கூப்பிடலாம்ல? அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற கூப்பிடலாமாமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வேணாம் மாப்ள, நம்ம சொந்தக்காரங்களே இருக்காங்க. என்ன மாப்ள, பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நீங்க யோசிக்கிறது சரி. நீங்க லவ் பண்ற பொண்ணை தானே மாப்பிள்ள நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? எந்த அப்பனாவது இதெல்லாம் பண்ணுவானா? இல்ல, எனக்கு என்னவோ. மணி, அப்பா எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாரு. அதான் சரின்னு சொல்லிட்டல, ஏன் இன்னும் யோசிக்கிற? என்ன என்ன மாப்பிள்ள யோசனை? மாப்பிள்ள, நீங்க கல்யாணம் முடிச்ச கையோட பத்திரமா உங்களை கொண்டு போய் உங்க வீட்டுல சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எல்லா வேலையும் பண்ணி வச்சிட்டேன், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. சரிங்க மாமா, பண்ணுங்க. மாப்பிள்ள, எவ்வளவு நேரம் பார்த்தபடியே இருப்பீங்க? நல்ல நேரம் போறதுக்குள்ள தாலியை கட்டிடுங்க. தாலி எடுத்துருவாமா. மாப்பிள்ள, தைரியமா தாலியை எடுங்க. எடுங்க மாப்பிள்ள, நான் இருக்க, நம்ம சாதி சனெல்லாம் இருக்கு, தைரியமா கட்டுங்க. சார் சார், இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. என்னது? முதல்ல போனை வையே. நோ வை, ஜஸ்ட் புட் தி ஃபோன் டவுன். என்ன செல்வி அப்படி பாக்குற? ஓ, இந்த போனா? அந்த கதையை சொல்றேன். என் பேஷண்ட் செக்கப்புக்கு வந்தாங்க. வந்துட்டு குழந்தை மேடம் ரொம்ப அழகா பிறக்கணும், செவப்பா பிறக்கணும் எல்லாம் சொன்னாங்க. தட்ஸ் குவைட் நார்மல். நான் சொன்னேன், அது என் கையில் இல்லப்பா, ஆண்டவன் கையிலன்னு சொல்லி விட்டுருக்கேன். இப்ப ஃபோன் பண்ணி கேட்கறான், ரெட்டை குழந்தையா பிறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா டாக்டர்னு. ஏன்பா அப்படி கேட்கறேன்னு கேட்டா, இல்ல மேடம், எங்க அம்மாவுக்கு பெண் குழந்தை பிடிக்குமா, அப்பாவுக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா, அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்களாம். அதுக்கு நான் என்ன செய்யட்டோன்னு என்ன இப்ப கேட்கறான் இவன். கோவம் வருமா வராதா? வெயிடா போனேன்னு சொல்லி சொன்னேன். அதான். மா, ஒர்க்கர்ஸோட salary செக் நீங்க தான் சைன் பண்ணணும். ஓ, தட். யா, ஆமாம்மா. மை கிளாஸஸ் எங்க போச்சு? எடுங்கம்மா, I'll sign them. கொடுங்க. யப். தேங்க் யூ. ஹாய். வணக்கம்மா. என்ன, எங்க போயிட்டு இருக்கீங்க? ஆபீஸ்க்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஐயோ, ஆமாம்மா, வந்த முத நாள் கூட நீங்க சாப்பிடல, இன்னைக்கு இருந்து சாப்பிட்டுட்டு தான் போறீங்க. இல்ல, எனக்கு ஆபீஸ்ல நிறைய அந்த வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். செல்வி, அம்மா சொல்றேன், சாப்பிடணும். இங்கதான். சரிம்மா. குட். கலாமா, வாங்க நம்ம சாப்பிடலாம். சம்பந்தியம்மா, மாப்பிள, அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நீ வந்தாமா அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. நில்லுங்க நில்லுங்க. என்னடா மணி, என்ன பண்ணிட்டு வந்திருக்க?
பார்த்தா தெரியல, 2 பேர் கழுத்துலயும் மாலை, என் பொண்ணு கழுத்துல தாலி, கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. சார் நீங்க யாரு? பொண்ணுக்கு அப்பா, உங்க பையனுக்கு மாமா, உங்களுக்கு சம்பந்தி. சம்பந்தின்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம் சார். சரி, சொல்லல டாக்டர் அம்மா. என் பொண்ணும் உங்க பையனும் 2 வருஷமா காதலிச்சிருக்கிறாங்க. உங்க பையன் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு இந்த சிட்டி பூரா சுத்தோன்னு சுத்தி இருக்கிறான். திங்கக்கிழமை ஒரு காரு, செவ்வாய்க்கிழமை ஒரு காருன்னு தினமும் ஒரு கார்ல ஏத்திக்கிட்டு சுத்தி இருக்கிறான். இந்த மெரினா பீச்சும் சாந்தோம் பீச்சும் இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா பாத்துக்குங்க, இவங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா பழகி இருப்பாங்கன்னு. இவ்வளோ பண்ணிட்டு என் பொண்ணை கழட்டி விட்டுட்டு போக பார்த்தா உங்க பையன். விடுவனா? கட்டி வச்சுட்டேன். சரி சரி, போய் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வர சொல்லுங்க. மணி, நீயா இப்படி பண்ண? உங்க அப்பாவும் நானும் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். பிள்ளைங்களை நான் பத்திரமா பாத்துக்குவேங்கிற நம்பிக்கையில உங்க அப்பா வெளிநாடு போயிருக்கிறார். கண்ணா, அவர் வந்தா நான் என்ன பதில்பா சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? மணி, இந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு என்கிட்ட அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ரிமெம்பர், அன்னைக்கே உங்ககிட்ட நான் பேசினேன் உன் கல்யாண மேட்டரை பத்தி. அப்ப கூட ஒரு வார்த்தை சொல்லியடா நீ. சின்ன பையன்ல பெத்தவங்க மேல பயம் இருக்கும் இல்லையா? எல்லா அப்பாவும் என்ன மாதிரியா இருப்பாங்க சோசியலா? பொண்ணு காதலிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே காதலிக்கிறவனே கட்டி வைக்கிறதுக்கு. சார், இது என் பிள்ளைக்கும் எனக்கும் உள்ள மேட்டர். தயவு செய்து ப்ளீஸ். மணி, நான் அப்ப கேட்டப்ப நீ சொல்லியிருந்தா கூட அப்பா கிட்ட நான் பேசி சம்மதம் வாங்கியிருப்பேனேடா. என்னடா இது? ஒண்ணுமே பதில் பேச மாட்டேங்கிறியே. அம்மா, முடிஞ்சு போனதை பத்தி பேசி இப்ப என்ன பிரயோஜனம்? இந்த சென்டிமெண்ட் சீனெல்லாம் கட் பண்ணிட்டு முதல்ல இவங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிற வேலையை பாருங்க. உள்ள வந்துட்டோமோ? ஆர்த்தி தேவையில்லையோ? மாப்பிள்ள, நீங்க பொண்ணை கூட்டிட்டு உள்ள போங்க. நில்லு நில்லு நில்லு. முதல்ல இந்த பாருங்க, முதல்ல அவர் ஊர்ல இருந்து வரட்டும், அதுக்கப்புறம் என்ன முடிவு வேணா எடுக்கலாம். இப்ப முதல்ல இங்க இருந்து போங்க பிளீஸ். அவர் வந்து ஏத்துக்கிட்டாதான் உங்க பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வர முடியும். அவர் வந்து என் பிள்ளைய மன்னிச்சாதான் என்னால ஏத்துக்க முடியும். ப்ளீஸ், ரைட் நவ ப்ளீஸ் போங்க. ஜஸ்ட் கோ கோ. அம்மா, நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காட்டாலும் என் பொண்ணு தான் இந்த வீட்டு மருமக, என் மாப்பிள்ள தான் உங்க வாரிசு. அது இல்லைன்னு ஆயிடுமா? நான் சட்டப்படி எல்லாத்தையும் பண்ணிருக்கிறேன். இப்ப நீங்க என் பொண்ணை உள்ள விடலன்னா நான் போலீஸுக்கு போவேன், கேஸ போடுவேன், சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லுவேன். இதெல்லாம் தேவையா? இது பாருங்க சார், தயவு செய்து பிரச்சனை பண்ணாதீங்க ப்ளீஸ். எதுவா இருந்தாலும் அவங்க அப்பா வந்த அப்புறம் பேசிக்கலாம். இப்ப தயவு செய்து போயிடுங்க ப்ளீஸ். ஏமா, எல்லாம் சட்டப்படியாம நடந்திருக்கு. ஏமா பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல பொண்ணு மாப்பிள்ளைய உள்ள கூட்டு போமா. ஏமா, காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப அவங்களை நீங்க வீட்டை விட்டு வெளியே போச்சோன்னா எங்கம்மா போவாங்க? அப்புறம் என்னம்மா, முதல்ல பொண்ணு மாப்பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போமா. பேசுறதா அப்புறம் பேசிக்கலாமா? கூட்டிட்டு போமா. ஏமா, நான் இவ்வளவு பேர் சேர்ந்து சொல்றது கூட்டு போங்கம்மா. சட்டப்படி என்னமா பேசிட்டு இருக்கீங்க? கூட்டு போங்கம்மா உள்ள. செல்வி, செல்வி இங்க வாமா. இங்க வா. பாருமா, ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இந்த ராஸ்கல் ரவுடித்தனம் பண்றான் பாருமா. நான் இவ்வளவு கேட்டுட்டு இருக்கேன், அவன் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்றானா? எவ்வளவு கலாட்டா பண்றான். இது பாருங்க, அவங்கதான் அவ்வளவு சொல்றாங்களே, ஏன் கேட்காம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க?
உங்க பொண்ணை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லலையே. ஊர்ல இருந்து பையனோட அப்பா வரட்டும், அதுக்கப்புறம் பேசி முடிவெடுக்கலாம் தானே சொல்றாங்க. என்ன முடிவா இருந்தாலும் அவங்க பையனையும் உங்க பொண்ணையும் பாதிக்காது. ப்ளீஸ் பிரச்சனை பண்ணாம போயிடுங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. எந்த பாதிப்பும் வராதுன்னு நீங்க சொல்றீங்க. நாளைக்கு மாப்பிள்ளையுடைய அப்பா வந்து அவருடைய பணபலத்தை யூஸ் பண்ணி இவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆவறது? அது மட்டும் இல்லம்மா, நான் மானஸ்தேன். அதுக்கப்புறம் நான் தூக்கில தான் தொங்க வேண்டி வரும். இந்த பாவெல்லாம் உங்களுக்கு தேவையா? யாரு நீங்களா? அது சரி, 2 வருஷமா உங்க பொண்ணு என்ன பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்க இதெல்லாம் பேசாதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இல்லனா நீங்க தான் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா? உள்ள போவீங்க. மாப்பிள்ள, என்ன இது? இவங்க பாட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. பாருங்க, எங்க குடும்ப விஷயத்துல தலையறதுக்கு நீங்க யாரு? மணி, ஷட் அப். என்ன 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 பேசுற நீ? செல்வி, இங்க வாமா. என்ன பேசுற? பின்னமா நீங்க பேசுனீங்க, நான் பேசாம இருந்தேன். கண்டவங்களாம் பேசுறாங்க. எனக்கு இந்த வீட்லயும் உரிமை இருக்கு, சொத்துலயும் உரிமை இருக்கு. என்ன உள்ள வரக்கூடாது சொல்ற உரிமை உங்களுக்குள்ள, ஏன் அப்பாவுக்கும் இல்ல. வா உள்ள போலாம். இவங்க என்னதான் பண்றான்னு பாத்து. நில்லுடா. இந்த பாரு, அப்பா வந்த அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நீ முதல்ல வெளியில போ. இந்த பாருங்க, ஏதோ பெத்தவளாச்சுன்னு பாக்குறேன். இல்ல என்ன அடிக்கிற நீ? அப்படி அடிக்கிறதுக்கு வேலைக்காரி. நீ யாரையா பேசுறதுக்கு? மா, பாத்தீங்களா? பாத்தீங்களாமா? வேலைக்காரி என்ன அடிக்கிறா? ஐயோ கலா, வேண்டாம் சும்மா இருங்கம்மா. ஐயோ கலா, அவன் எவ்வளவு அவமானப்பட்டிருக்காமா. அதனால நான் தாங்கிக்கிட்டேன். ஐயோ இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்திட்டாமா. இதுதான் தாங்கிக்க முடியாதுமா, முடியாது முடியாது. நீங்க உனக்கு என்னடா உரிமை இருக்கு? உரிமையை பத்தி பேசுறீங்க. வேலைக்காரி நீ பேச. வேலைக்காரி தான்டா. சும்மா இருங்கம்மா, சும்மா இருங்க. எப்ப கூட நீங்க என்ன பேச விடலனா அந்த நாய் பேச வேண்டாமா? டேய் கலா, வேலைக்காரி வேலைக்காரின்றியே. நீ யார் தெரியுமாடா? யாரு? யாரு சொல்லு. இந்த வேலைக்காரி பெத்த புள்ள தான்டா நீ. ஐயோ போடா போ. என்ன ஒண்ணு இல்லாதவன் வேலைக்காரின்னு சொன்னேல்ல, இப்ப நீயும் ஒண்ணு இல்லாதவன் தான்டா. போ, போய் பிச்சை எடு. பெருசா உரிமையை பத்தி பேசுறானா? உரிமை இப்ப என்னடா பண்ணுவ? கலா வேலைக்காரியா? கலா சொல்லுடா இப்போ. கலா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். இவ என்ன பேச வச்சிட்டாமா, பேச வச்சிட்டா. இந்த அம்மாவை பார்த்து அந்த வார்த்தை சொல்லிட்டேடா. அவங்க புண்ணியவதிடா. அவங்க வயித்துல ஒரு குழந்தை பிறக்கிற பாக்கியம் கிடைக்கல. அதனாலதான் நான் பெத்த பிள்ளைய மனசார நான் உங்களுக்கு தூக்கி கொடுத்தேன்டா, தூக்கி கொடுத்தேன். வா கிளம்பு. அப்பா
என்ன அப்பா இவனோட சேர்ந்து நீ பிச்சை எடுக்க போறியா? கிளம்பு. இது சரிப்பட்டு வராது. வா வா வா. போட்டனா சரி. வா 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 வான்னு சொல்றேன். போ. மா மா என்னம்மா மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, என் கூட பேசுங்கம்மா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா, தயவு செஞ்சு என் கூட பேசுங்கம்மா ப்ளீஸ்மா. மா நான் பண்ணது தப்பு தான்மா, உனக்கு கெஞ்சி கேட்குறேம்மா. மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா. மா நீ பேசலன்னா என்னால் தாங்க முடியாதுமா. மா மா என்னை மன்னிச்சிடுமா, நான் பண்ண தப்புதாம்மா. மா என்னை மன்னிச்சிடுமா, என் கூட பேசுங்கம்மா. மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா, என் கூட பேசுங்கம்மா. இனி தப்பு பண்ண மாட்டோமா, நீ சொல்றதெல்லாம் கேட்கிறோம்மா. என் கூட பேசாம இருக்காதீங்கம்மா, பேசுங்கம்மா. என்னம்மா இது? அவனை மன்னிச்சிடுங்கம்மா. அந்த பொண்ணுதான் முக்கியம்னு நினைச்சிருந்தா அவ பின்னாடியே போயிருப்பான். உங்க பையனா தானே வந்திருக்கான், அவனை மன்னிச்சிடுங்க. பண்ண மாட்டோமா, ப்ளீஸ்மா. மா மா என்ன பாருங்கம்மா, ப்ளீஸ்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, என் கூட பேசுங்கம்மா. அவ மன்னிச்சாதான் நான் உன்னை மன்னிப்பேன். மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. அம்மா, இவன் குழந்தையா இருக்கும் போது இவனெல்லாம் அவங்களுக்கு தத்து கொடுத்து இப்போ 25 வயசுல மறுபடியும் உங்களுக்கு தத்து கொடுக்குற இவனை ஏத்துக்கங்கம்மா, ஏத்துக்கங்க. எல்லாம் போச்சே. வேலைக்காரி பெத்த புள்ளையாம என் நினைப்புல மண்ணவாரி போட்டானே. கோடீஸ்வரன் வீட்டு புள்ளன்னு பழக விட்டேன், கல்யாணமும் பண்ணி வச்சேன். இப்ப வேலைக்காரி பெத்த புள்ளையாம நான் என்ன செய்ய போறேன் தெரியலையே. ஒரே ஆண் வாரிசு, சொத்தெல்லாம் அவனுக்கு தான். கோடி கோடியா வந்து கொட்ட போதுன்னு நினைச்சேனே, 1000 தேளு வந்து கொட்டினா மாதிரி ஆயிடுச்சே. வெளியில தலை காட்ட முடியாதபடி பண்ணிட்டானே. நானும் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன். சம்பந்தி அம்மாவை பார்த்த உடனே காலில் விழுந்துட்டு இருக்கணும். அப்படி விழுந்திருந்தா ஒரு வேலை ஏத்திட்டு இருந்திருப்பாங்களோ. நான் போட்ட கணக்கு தப்பா போயிடுச்சே. எங்க என்னங்க இது? அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிக்காம இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? அடுத்து என்ன செய்யறது? போச்சு, எல்லாமே போச்சு. ஊர்ல இருந்து வர்றவன் இவனை பிள்ளையா ஏத்துக்கிட்டா சரி, ஏத்துக்கலனா எல்லாம் போச்சே. அப்படியே ஏத்துக்கிட்டாலும்
நம்ம முழுசா உரிமை கொண்டாட முடியாத. எதை செய்யறதா இருந்தாலும் அவங்கள கேட்டு கேட்டு தானே செய்யணும். ஐயோ, இவளாவது அவனை காதலிச்சாலே விசாரிச்சிருக்க வேண்டாமா? என்னடா அப்பாவும் அம்மாவும் சிவப்பா இருக்கிறாங்களே, இவன் இவ்வளவு கருப்பா இருக்கிறானேன்னு கொஞ்சமாவது யோசிச்சிருக்க வேண்டாமா? இவ கொஞ்சம் கோடி காட்டியிருந்தா கூட நான் தடுத்திருப்பேனே, இவ்வளவு தூரத்துக்கு வர விட்டுருக்க மாட்டேனே. இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. இப்போ நாட்டில் பொண்ணுங்கள்லாம் என்ன புத்திசாலித்தனமா பழச்சிட்டு இருக்காளுங்க. நான் பெத்தது ஐயோ. ஏன்பா என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு உங்களுக்கு கவலை இல்லைல்ல? பணம் தான் உங்களுக்கு முக்கியமா போச்சுல? அந்த பணத்தை பத்தி மட்டும் தான் நீங்க நினைப்பீங்களாப்பா? என்ன பத்தி நீங்க நினைக்கவே இல்லைல்ல? பணம் கிடைச்சிச்சுன்னா என்னையும் அம்மாவை வித்துருவீங்களா? என்னடி என்ன ஓவரா பேசுற? அன்னைக்கே உன்னை நான் காதலிக்க விட்டுருக்க கூடாது. நானா ஒரு பணக்கார பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ ஒன்னும் கெட்டு போல. அவன் என்ன உன் கழுத்துல தாலி மட்டும் தானே கட்டி இருக்கிறான். அந்த தாலிய கழட்டி வீசி எறிஞ்சிட்டு இன்னொரு பணக்கார பையனா பார்த்து உனக்கு கட்டி வச்சா போச்சு. ஏங்க என்னங்க இது? உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? நான் அப்பவே சொன்னேன் வேண்டான்னு சொல்லி. உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப தாலியை கழட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவன் பணக்காரன் நினைச்சு தாண்டி என் பொண்ணை கட்டி வச்சேன். அவன் பரதேசி நாயா இருப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? அவன் பின்னாடி என் பொண்ணையும் திருவோடு எடுத்துட்டு போக சொல்றியா? இத பாருங்க, ஏழைய பணக்காரனும் நான் அவர் கூட தான் வாழ்வேன். எல்லாம் சட்டப்படி இருக்குன்னு சொன்னீங்கல்ல. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எங்க அப்பாவே என் புருஷன் கூட வாழ்றதுக்கு தடுக்கிறாருன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்ன பண்ணுவீங்க? என்ன ஆளாளுக்கு போலீஸ் போலீஸ்னு என்ன பயமுறுத்துறீங்க? எனக்கும் தெரியும் என் பொண்ணு நீ ஏன் இவ்வளவு யோசிக்கும் பொழுது நான் யோசிக்க மாட்டேனா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அதை நானே சரி பண்ணிடுறேன். எங்க தாலியை கைட்டி கொடு. எங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க தாலியை கொடு. விடுங்க. தாலி கட்டி கொடு. தாலி கட்டி கொடு. நீ இருமா. கைட்டி கொடு. நான் சொல்றேன்ல. கைட்டி கொடு. நான் சொல்றேன். என்ன சார் இது? என்ன பண்றீங்க? அந்த பையன் வசதி இல்லாதவனா இருந்தா என்ன? உங்க பொண்ணு சந்தோஷமா வாழணும் தானே முக்கியம். பணக்கார மாப்பிள்ள வேணுங்கிறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை அடிச்சு விரட்டினா என்ன சார் பண்ணுவீங்க? தாலிய கழட்டி வீசுவாங்கிறீங்களே, என்ன சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? பணம் முக்கியம் இல்ல சார், மனசுதான் முக்கியம். போதங்க. ஆமா, எதுக்கு நீங்க இப்போ இங்க வந்தீங்க? இங்க என்ன நடக்குதுன்னு வேவு பார்த்துட்டு வர சொன்னாங்களா? நான் அங்க பேசும்போது நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுனீங்க. இப்போ இங்க வந்து என்னமோ வியாக்கியானம் பேசிட்டு இருக்கீங்க. சார், அவங்க நியாயமா தான் பேசுறாங்க, நீங்க தான் தப்பா பேசுனீங்க. அந்த இடத்துல யாரு கரெக்டோ அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். அப்படி அவங்க என்ன நியாயமா பேசுறாங்க? தாலி கட்டி என் பொண்ணும் மாப்பிளையும் வந்திருக்கிறாங்க, உள்ள வான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. என்னமோ நியாயமா பேசிட்டாங்களா? சார், எப்படி சார் கூப்பிடுவாங்க? இந்த பாருங்க, காதலிக்கிறது தப்பு இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து முறையா பேசணும், அதுதானே கரெக்ட். அதை விட்டுட்டு நீங்க வீட்டுக்குள்ள வந்தா எப்படி சார் கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க? என்னம்மா பேசியிருக்கணும்? என்ன பேசியிருக்கணும்? அவன் தான் வாயை திறந்து பேசவே இல்லையே. ஏன் நீங்க வந்து பேசிருக்கலாமே? உங்க பையன் என் பொண்ணை காதலிக்கிறான், அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு நீங்க வந்து பேசிருக்கணும். அவங்க முன்னாடி அந்த பையன் என் பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தா நான் என்னமா பண்ணிருக்க முடியும்? அப்படி அந்த பையன் பண்ணிருந்தானா அவன் ஒரு கோலை. அந்த மாதிரி ஆளோட உங்க பொண்ணு வாழ்றது எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏங்க, இத்தனை வருஷமா பாசமா வளர்த்த புள்ள மாலையும் கழுத்துமா வீட்டுக்குள்ள வந்து நின்னா எந்த பெத்தவங்க மனசு உடைஞ்சு போக மாட்டாங்க? அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. சரி, நீங்க பெத்த பொண்ணு உங்களுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அதே தானே பண்ணிருப்பீங்க. சில விஷயம் கணவன் முடிவு பண்ணுவாங்க, சில விஷயம் மனைவி முடிவு பண்ணுவாங்க. இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணணும், அதுதானே அவங்க சொன்னாங்க. அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? அதுக்குள்ள கோர்ட்டுக்கு போவேன், ஜெயிலுக்கு போவேன்னு நீங்க தான் தகராறு பண்ணீங்க. இது பாருங்க, உங்க பொண்ணை ஏமாத்தணுங்கிறதுக்காக அவன் காதலிக்கல. அப்படி ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா அவன் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான்ல. அவன் எங்கம்மா கல்யாணம் பண்ணா? நான் எல்லாம் கட்டாயப்படுத்தி அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன். இவ்வளவு பேசுறீங்களே, இன்னைக்கு நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரும்போது அவன் மட்டும் உண்மையிலேயே என் பொண்ணை காதலிச்சிருந்தா அவனும் என் கூட வந்திருக்கணும்ல. என்ன சொல்றீங்க? ஏன் வரல? நீங்க உங்க பொண்ணை கூப்பிட்டோன்னு வந்தாங்களே, ஏன் வந்தாங்க? உங்க மேல வச்சிருக்கிற பாசம், அதே பாசம் தானே அங்கேயும் இருக்கும். இது பாருங்க, யாரா இருந்தாலும் அந்த நிலைமையில அதுதான் செய்வாங்க.
கோவப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா எல்லாம் தப்பா தான் எடுப்பீங்க. நீங்க கோவப்பட்டு உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா உங்க பொண்ணை பாருங்க பாருங்க, அவ நிதானமா இருக்கா. இது பாருமா, உண்மையை இங்க கரெக்டா பேசிடலாம். அந்த பையன் கோடீஸ்வரம் வீட்டு பையன் இல்ல, அந்த வீட்டுல வேலை பார்க்கிற ஒரு வேலைக்காரியோட பையன். மிஸ்டர் விஸ்வநாதன் ஃபாரின்ல இருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் உங்களை ஏத்துக்கிறாரா ஏத்துக்கலங்கிறது அது அடுத்த பட்சம். அவன் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணல. இந்த நிலைமையில நீ அவனை ஏத்துக்குவியா? அவர் கூட தான் வாழ்வேன். இந்த முடிவிலிருந்து நீ அவசரப்பட்டு மாறிடக்கூடாது. நல்லதே நினை, உனக்கு நல்லது நடக்கும். இதுக்கு மேல நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. அவர் ஊர்ல இருந்து வரட்டும், நல்லதே நடக்குங்க. அத நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. அம்மா, நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? அம்மா, நான் உங்க பொண்ணு தானே? அம்மா, அப்ப நான் யாருமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.